ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப ஆழமானது, தத்துவம் நிறைந்தது, ஃபீலிங்ஸ் நிறைந்தது, உணர்வுகள் நிறைந்தது. அது மட்டும் கிடையாது, ஏதோ தியரி கிடையாது, எல்லாம் ப்ராக்டிக்கல், நம்ம லைஃபுக்கு கம்ப்ளீட்டாக பொருந்துறது. ஸோ அது மாதிரி ஒரு அற்புதமான விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற பாக்கியம் பகவான் நம்ம கொடுத்துருக்காரு. இப்போ நாம் அதை கண்டினியூ பண்ணுவோம். அடுத்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் வந்து நம்ம டியூட்டிஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுக்குது. தர்மஸ் அனுஷ்டிதம் பும்சாம் விஸ்வக்சேன கதாசுயः நோத்பாதயேத் யதிரதிம் ஷமயேவஹி கேவலம். என்ன சொல்லுதுன்னா, தர்மஸ் அனுஷ்டித பும்சாம், நம்மளோட தர்மங்களை, டியூட்டிகளை ஸ்வனுஷ்டித ஒழுங்காக ஃபாலோ பண்ணினாலும், பும்சாம் மனிதர்கள், மக்கள் ஒழுங்காக பண்ணினாலும், விஸ்வக்சேன கதாசுயக, விஸ்வக்சேனா பகவான், அவனுக்கு விஸ்வமே சேனை தான். இது வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் ஒரு 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 நாமம். விஸ்வக்சேனா டினோட்ஸ் லார்ட் விஷ்ணு, லார்ட் கிருஷ்ணா. அவரோட கதையில நமக்கு வந்து ஒரு ரதி அட்ராக்ஷன் வரலன்னா, ந உத்பாதையேத் எதிரத்தீம், அவரோட கதையில ஒரு ரதி உட்பாதையேத் உற்பத்தி ஆகலன்னா என்ன என்ன அர்த்தம் அதுக்கு? வினைகள்லாம் வெறும் இதுதான், வினைகள் தான். that will not lead to மோட்சம் or any. ஸ்ரமயேவி கேவலம். இந்த ஸ்லோகத்துல கடைசியில பாருங்க, ஸ்ரமயேவி கேவலம், வெறும் சிரமந்தான், கஷ்டப்பட்டு பாடுபட்டோம், எல்லாம் சின்சியரா பண்ணோம், ஆனா வேஸ்ட், பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு காஷன், ஒரு முக்கியமான ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது இங்க. ஸோ நம்ம நல்லா டியூட்டிஸை பண்ணலாம், நம்ம குடும்பத்துக்காக நல்லா உழைக்கலாம், நாட்டுக்காக உழைக்கலாம், சொசைட்டியில் ஆஃபீஸில் போய் உழைக்கலாம், எல்லாம் பண்ணலாம், சின்சியர்னு பேர் வாங்கலாம், பங்க்சுவல்னு பேர் வாங்கலாம், ஈவன் செல்ஃப்லெஸ்னே கூட பேர் வாங்கலாம். எல்லாம் வாங்கினாலும் பகவானை மறந்துட்டு அவனுக்கு சம்பந்தம் இல்லாமல் நம்ம என்னதான் உழைச்சாலும் அது பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு இண்டிகேஷன். அது இன்னும் டீப்பாக போனோம்னா, நம்ம உழைப்பை பண்ணும் பொழுது பகவான் நினச்சி பண்ணணும், அவருக்காக பண்ணணும். அப்படி பண்ணினா என்ன ஆகும்னா, மெல்ல மெல்ல நமக்கு பகவானோட கதைகள் மேலே அட்ராக்ஷன் வரும். விஸ்வக்ஷேன கதா, கிளியர் வார்த்தை, விஸ்வக்ஷேன கதா, பகவானோட கதைகள் மேலே அட்ராக்ஷன் வரும், அவரோட லீலைகள் மேலே, அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன் மேலே, எல்லாத்து மேலேயும் அட்ராக்ஷன் வரும். ஏன்னா கிருஷ்ண கதாங்கிறது கிருஷ்ணனோட லீலைகள் மட்டும் கிடையாது, கிருஷ்ணனோட இன்ஸ்ட்ரக்ஷனான பகவத்கீதையும் கிருஷ்ண கதா தான். அவரோட கிரேட்னஸ்ஸு, அவரோட பாஸ்ட் டைம்ஸு, அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, அவரோட ஒண்டர்ஃபுல் குவாலிட்டிஸு, அவர் நமக்காக பண்ணுற விஷயங்கள், எவ்வளவோ ஹெல்ப் பண்ணுறாரு நம்ம லைஃபை கேர்ஃபுல்லாக அலசி பார்த்தா ஒவ்வொரு நிமிஷமும். நான் கவுண்ட் பண்ணுவேன், அகைன் நான் சொல்லிக்க விரும்பல, பட் நான் செய்கிற சொல்கிறேன். அவர் ஏராளமான மெர்சி பண்ணிகிட்டே இருப்பார், அது கவுண்ட் பண்ணவே முடியாது. நான் பண்ணுவேன், ரெக்கார்டு, என்னோட மொபைல் ஃபோனில் ரெக்கார்ட் ஆப் எடுத்து முன்னாடி வச்சுக்குவேன். ஸ்க்ரீனில் எனக்கு அவர் ஏதாவது ஒரு பெரிய மெர்சி பண்ணிட்டாருன்னா உடனே ரெக்கார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி லார்ட்ஸ் மெர்சி அப்படின்னு ஒரு டைப் பண்ணிவிட்டு, இன்றைக்கி அவர் இது பண்ணார் அப்படின்னு நான் ரெக்கார்ட் பண்ணி நிறையா ரெக்கார்டிங்ஸ் வச்சுருக்கேன். அவர் பண்ணுற கருணையை பார்க்கலாம், ஒவ்வொரு டைமும் அவர் கருணை பண்ணும்போது அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்லோகத்தோட அப்ளிகேஷன் பார்ட்டுக்காக சொல்கிறேன். அப்படி நம்ம கடமைகளை பண்ணிட்டு இருக்கும் பொழுது, குடும்பத்துலேயோ ஆஃபீஸ்லேயோ சொசைட்டியில் கடமைகளை பண்ணிக்கும் பொழுது அவரோட கருணையை பார்த்துட்டு அவருக்காக சந்தோஷத்துக்காகவே பண்ணிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்னா, நமக்கு பாகவதத்தில் ஆரம்பத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும், பகவத்கீதையில் ஆரம்பத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும், கீர்த்தனைகளில் ஆரம்பத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் அது இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணி விட்டுரும். அப்படி டியூட்டியை பண்ணினா, அப்படி டியூட்டியை பண்ணாமல் சுயநலத்துக்காகவோ, ஆர் சுயநலம் இல்லை ஆனால் ஆஸ் அ டியூட்டி, ஆஸ் அ மேட்டர் ஆஃப் டியூட்டி, அவ்வளோதான். அப்படி இது உயர்ந்தது தான், அப்படியோ பண்ணாலும் கூட பத்தாது. அப்படி பண்ணால் என்ன ஆகும்னா, நல்லது தான், ஆனால் பகவான் மேலே அட்ராக்ஷன் வராமல் போயிடும், அது வேஸ்ட்டுன்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு சூதரிங்க. நீ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்க, சின்சியர் பர்சன் தான், ஆனால் நீ ஒர்க் பண்ணும் பொழுது லாஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி நாராயணையே சமர்ப்பயாமி அப்படின்னு கர்மயோகமாக அந்த ஒர்க்கை பண்ணாமல் ஜஸ்ட் கர்மாவாக பண்ணி விட்டுட்டோன்னா அது பக்திக்கு விதைக்காது. தட் மீன்ஸ் பகவானோட கதையை பற்றி கேட்குற இன்ட்ரெஸ்டே அந்த ஒர்க் உருவாக்காது. ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் சூப்பராக ஒர்க் பண்ணி பெரிய பெரிய மெடல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கடைசியில் வீட்டில் வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணலாம்னு நியூஸ் பேப்பர் தான் படிக்க தோணுமே ஒழிய, இல்லை அடுத்த ஜாப் ஏதாவது வேறு ஜாப் எடுத்து ஏதாவது பண்ணலான்னு தோணுமே ஒழிய, ஓகே ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சது, எனக்கு பென்ஷன் வந்துருச்சு, எனக்கு நீ எந்த பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியில் எல்லாம் செட்டில் பண்ணிட்டேன், நான் இப்போது சத் சங்கத்தை நோக்கி போக போகிறேன், திவ்யதேசத்தை நோக்கி போக போகிறேன், பாகவதம் படிக்க போகிறேன், பகவத்கீதை படிக்க போகிறேன், என்ன நானே டீப்பாக இன்டர்னலாக போக போகிறேன் அப்படிங்கிற ஆசை வராமல்
போயிருச்சுன்னா அது பெரிய நஷ்டம். ஏன்னா அடுத்த பிறவி கிடைக்க போகுது, அடுத்த பிறவி மோசமாக தான் கிடைக்க போகுது. ஏன்னா கலியுகம் ப்ராக்ரஸ் ஆகும்போது டெரிபிளாக இருக்க போகுது. சந்தேகமே இல்லை, தண்ணி கூட கிடைக்காம போக போகிறது. அதெல்லாம் சாஸ்திரங்களும் சொல்லுது. ஸோ நம்ம பண்ணுற கடமைகள் எல்லாம் கர்மயோகமாக பகவானோட கனெக்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா, ஆரம்பத்தில் பகவானோட கதைகளில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் அது கதைகளை இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணி விட்டுரும் அப்படிங்கிறது இதிலிருந்து நமக்கு தெரியுது. தர்மா சனுச்சித பும்சாம் விஸ்வக்ஷேன கதாசுயக ந உத்பாதைய யதிரத்தின் சமயேவி கேவலம்ங்கிறது ஒரு பெரிய காஷன் நமக்கு. அதனால் நம்ம டியூட்டிஸ் எல்லாத்தையும் சின்சியராக பண்ணணும், பட் கனெக்டட் டு லார்டாக பண்ணணும். இது பகவத்கீதையில் பல இடங்களில் ரிப்பீட்டடாக கிருஷ்ணன் சொல்கிறார், எனக்காக பண்ணுப்பா, எனக்காக மத் கர்மக்கன் மத் பரமோ மத் பக்த சங்க வர்ஜிதக. இந்த ஸ்லோகம் உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது 11th சாப்டர். அவர் எனக்கு சொல்கிறார், எனக்காக ஒர்க் பண்ணுப்பா, உனக்காக ஒர்க் பண்ணாத, எனக்கு ஒன்றும் தேவையில்லை உன் ஒர்க், ஆனால் எனக்காக பண்ணால் நீ ஸ்பாயில் ஆக மாட்டேன், என்ன நினச்சிக்குவேன், கடைசியில் என்கிட்ட வந்துடுவேன்னு சொல்கிறார். ஸோ ஒர்க் பண்ணணும், பகவான் நினச்சி பண்ணோன்னா ஸ்லோவாக பக்தி வந்துடும். அப்படி தான் நம்ம டியூட்டிஸ் பண்ணணும். இது மாதிரி நிறைய ஸ்லோகங்கள் பகவத்கீதையில் இருக்குது. ஒர்க் பண்ணு, கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும், ஆனால் என்ன நினச்சிட்டு ஒர்க் பண்ணு, என்ன நினச்சிட்டு ஒர்க் பண்ணு, உனக்காக சுயநலத்துக்காக ஒர்க் பண்ணாத, புகழுக்காக ஒர்க் பண்ணாத, பணத்துக்காக ஒர்க் பண்ணாத, எனக்காக ஒர்க் பண்ண. உன் ஒர்க் எனக்கு தேவையில்லை, உன் ஃப்ரூட் எனக்கு தேவையில்லை, ஆனால் நீ அப்படி ஒர்க் பண்ணாதான் நீ பியூராக இருப்ப, இல்லைனா நீ கண்டாமினேட் ஆயிடுவ அப்படின்னே வான் பண்ணுறாரு, கருணையோடு வான் பண்ணுறாரு. ஏன்னா ஒர்க் பண்ணி கடைசியில் நாம் அவரை நினைக்கணும், அவரை நினைக்காம ஒர்க்கை நினச்சிட்டு வேறு எதாவது நினச்சிட்டு இருந்தோன்னா திரும்ப வில் கெட் காட் அப் அப்படின்னு ஒரு மகாகிருப பகவானுக்கு. அடுத்து இப்போ டியூட்டிஸ் பண்ணணும், கரெக்டாக பண்ணணும், பண்ணாதான் பகவான் மேலே நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு பார்த்தோம். அதனோட தொடர்ச்சியாக தான் இந்த ஸ்லோகம். அருமையான ஸ்லோகம். தர்மஸ்யஹி ஆபவர்க்கஸ்ய நார்த்தோ அர்த்தாயோபகல்பதி நார்த்தஸ்ய தர்மைகாந்தஸ்ய காமோ லாபாயஹி ஸ்மிருதா. இது கொஞ்சம் டீப்பாக போக வேண்டிய விஷயம், நம்ம ஒவ்வொன்றா கேர்ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஜென்ரல் கொஸ்டின் கேட்குறேன் உங்களுக்கு. புருஷார்த்தங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தர்ம அர்த்த காம மோட்சம். எக்ஸாக்ட்லி, அதான் புருஷார்த்தங்கள். புருஷ அர்த்தம்னா ஒரு புருஷன், ஒரு மனிதன் அடைய வேண்டிய அர்த்தம், அதாவது பிரயோஜனம். என்ன பிரயோஜனம், என்ன அச்சீவ்மெண்ட் ஆர் லட்சியம், அதை அடையணும் அப்படிங்கிறது தான் புருஷார்த்தம்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஹிந்து சாஸ்திரத்தில் சென்ட்ரல் தீம், சனாதனத்தோட சென்ட்ரல் தீம் புருஷார்த்தங்களை அடையணும். 4 புருஷார்த்தங்கள் நீங்கள் சொன்னீங்க. அதில் 4லையும் 3 புருஷார்த்தம்னு ஏற்றுக்க மாட்டாங்களாமா ஞானிகள், அதை திரிவர்க்கம்னு சொல்லிக்குவாங்க. அது 4வது இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான புருஷார்த்தம். அது என்ன புருஷார்த்தம்? வீடு வேறு ஆறு மோட்சம், அதுதான் உண்மையான புருஷார்த்தம். அதுதான் உண்மையாக அடையப்பட வேண்டியது. மற்ற எல்லாமே டெம்பரரி. மற்ற டெம்பரரி விஷயங்களை அடைஞ்சிறது ஸ்லோவாக இதுக்கு வரணும். இதுக்கு வரலன்னா அது வேஸ்ட் ஆகிரும். இதில் இன்னொரு பஞ்சம புருஷார்த்தம்னு ஒன்று இருக்குது, 5வது புருஷார்த்தம். அது சீக்ரெட்டானது, நாட் ஸோ ஃபேமஸ். பக்தி அல்லது பிரேமை, பகவத் பிரேமை, இது பஞ்சம புருஷார்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ இந்த புருஷார்த்தங்களை பற்றி இந்த ஸ்லோகம் கொஞ்சம் சொல்லுது. தர்ம அர்த்த காம மோட்சத்தை பற்றி சொல்லுது. ஃபர்ஸ்ட், தர்மஸ்யஹி ஆபவர்க்யஸ்ய. அபவர்க்கம்னா மோட்சம், அது எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கிறதுனால அப்பவர்க்க. ஸோ அப்பவர்க்கம்னா துன்பங்களிலிருந்து விடுதலை, தட் மீன்ஸ் மோட்சம். எப்போவுமே அப்பவர்க்கம்ங்கிறது மோட்சம்தான், சாஸ்திரங்களோட டெர்மினாலஜி தான். ஸோ தர்மம் பண்ணுறது, தர்மம்னா நம்ம டியூட்டிஸ், நம்ம டியூட்டிஸை பண்ணுறது எதுக்காக? மோட்சத்துக்காக மட்டும்தான். இது முக்கியமான புருஷார்த்தம். ஆனால் மற்ற புருஷார்த்தங்களோட டியூட்டிஸ் கனெக்டடாக இருக்குது. ஏன்னா டியூட்டிஸ் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அர்த்தம் வரும். அர்த்தம்னா பொருளாதார முன்னேற்றம். தர்ம அர்த்த காம மோட்சனால தான் சொன்னோம். அர்த்தம்ங்கிறது பொருளாதார முன்னேற்றம். ஸோ தர்மம் பண்ணும் பொழுது அர்த்தம் வரும், ஆனால் அர்த்தத்துக்காக தர்மம் பண்ணக்கூடாது. தர்மம் பண்ணும் பொழுது அர்த்தம் வரும், அர்த்தம் பொருளாதாரம் வரும். அந்த பொருளாதாரத்தை உபயோகிச்சு லைஃபை என்ஜாய் பண்ணலாம். காமம், அர்த்தத்துக்கு அடுத்து காமம். அடுத்த ஸ்லைட்லேயே உங்களுக்கு காமிக்கிறேன். புருஷார்த்தத்தில் 4 தர்ம அர்த்த காம மோட்சம். தர்மம் பண்ணுனா அர்த்தம் வரும், டியூட்டிஸ் ஒழுங்காக பண்ணால் பணம் வரும், பணம் சேர்ந்தா லைஃபை என்ஜாய் பண்ணலாம், காமம். என்ஜாய் பண்ணுறத கேர்ஃபுல்லாக பண்ணுனா அதிலிருந்து போதுண்டா இது அப்படின்னு விடுபட்டு மோட்சத்துக்கு அடையலாம், மோட்சத்துக்கு போகலாம்.
என்ஜாய் பண்றத மிருகங்கள் மாதிரி என்ஜாய் பண்ணா பாவங்கள் வந்து அடுத்த ஸ்டெப் மோட்சத்துக்கு போகாம திரும்ப இதுக்குள்ளே சுத்திட்டு இருப்போம். அதான் இந்த சைக்கிள், தர்ம அர்த்த காம மோட்ச சைக்கிள். இந்த எல்லாத்தையும் சாஸ்திரப்படி குருமார்களோட கைடன்ஸ் படி பண்ணுனா இது ப்ரொக்ரெசிவா மோட்சத்துக்கு கொண்டு போய் நம்ம நிறுத்தும். நம்ம இஷ்டத்துக்கு கண்ணா பின்னான்னு பண்ணோம்னா மோட்சம் வரைக்கும் கொண்டு போகாது, காமத்தோட நிறுத்தி பாவங்களை உருவாக்கி விட்டுரும். ஸோ பேக் டு திஸ் ஸ்லோகா வருவோம். ஸோ தர்மஸ்ய அபவர்க்கஸ்ய, தர்மம் பண்றது கண்டிப்பா மோட்சத்துக்காக தான். ஸ்லோகத்தோட செகண்ட் பார்ட், ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் பார்ட். நார்த்தோ அர்த்தாயோபகல்பத்தே, அர்த்தத்துக்காக கிடையாது, நம்ம கடமைகள் பலன்களுக்காக கிடையாது. அது ஃபர்ஸ்ட் லைன் முடிஞ்சது. போச்சுங்களா? செகண்ட் லைன் வரும். நார்த்தஸ்ய தர்மை காந்தஸ்ய. இப்போ இந்த புருஷார்த்தங்கள்ல தர்மமே புருஷார்த்தம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. இதெல்லாம் பிலாசபி டீப்பா போகும், ஆனா ஃபவுண்டேஷன் போட்டுலாங்கிறதுக்காக நான் கொஞ்சம் மெனக்கிறேன். இதுல எனக்கு தர்மமே புருஷார்த்தம், எனக்கு அர்த்தமே புருஷார்த்தம், எனக்கு காமமே புருஷார்த்தம் அப்படின்னு உள்ள கூட்டங்கள்லாம் இருக்குது. அதுக்கு பத்தி பேசுவோம் இப்போ. அதுதான் இங்க ஸ்லோகம். நார்த்தஸ்ய தர்மை காந்தஸ்ய. இதுல நாம வந்து அர்த்தம் சம்பாதிக்கிறது கூட தர்மத்துக்காக தான். தர்மம் பண்ணா அர்த்தம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும். ஆனா பொருள் கிடைச்சாலும் அதை நான் தர்மத்துக்கு தான் யூஸ் பண்றேன் அப்படிங்கிறது உயர்ந்த நிலை தான். அதுக்கு மகாபாரதத்துல சப்போர்ட் நிறைய இருக்குது. ஒரு இடத்துல வந்து பீமனே சொல்லுவார் யுதிஷ்ட மகாராஜுக்கு, நீ வந்து ராஜ்யம் வேணான்னு சொல்ற, துரியோதன வேணா பழிச்சிட்டு போட்டு நம்ம காட்டிலே இருக்கன்னு சொல்றது என்ன நியாயம்? நீங்க தர்மம் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குது, தர்மம் பண்ணணும்னா பொருள் இல்லாம எப்படி நீங்க தர்மம் பண்ணுவீங்க? தர்மம்னா ராஜாக்களுக்கு யாகங்கள் பண்றது, தானங்கள் பண்றது, பிராமணர்களுக்கு குறிப்பா தானங்கள் பண்றது, இது மாதிரி மக்களை காப்பாற்றுறது, இது மாதிரியான விஷயங்கள். அது பண்றதுக்கு உங்களுக்கு பொருள் வேணும். அதனால நீங்க பொருள் ஈட்டி தான் தர்மமே பண்ண முடியும். அதனால நீங்க பொருள் ஈட்டிங்கன்னு ஒரு லாஜிக் சொல்லுவார் பீமர். ஸோ தர்மம் பண்றது பொருள் ஈட்டுறதுக்காக கிடையாதுன்னு பார்த்தோம். பொருள் ஈட்டுனா காமத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம். ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, தர்மம் பண்ணி பொருளை ஈட்டி அந்த பொருளையும் தர்மத்துல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்த ஸ்டேஜுக்கு போக மாட்டாங்க, எனக்கு தர்மம் தான் பிரதானம்னே போவாங்க. அது கூட கண்டனம் செய்யப்படுகிறது. நார்த்தசிய தர்மை காந்தசிய. கர்ணனுக்கும் எக்ஸாம்பிள், கர்ணனோட எக்ஸாம்பிள் அண்ணா அடிக்கடி சொல்லுவாங்க. அவருக்கு வந்து தர்மம் தானம் தான், அவன் தான் பிரதான தர்மமா வச்சிருக்காரு. ஸோ கடைசியில சொர்க்கமே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு நான் வந்து என்னோட தான தர்மத்தை விட போறதில்லை அப்படின்னு சொல்லி எல்லா, உங்களுக்கு தெரியும் அந்த கதையெல்லாம், புண்ணியத்தை எல்லாத்தையும் வாங்குறதுக்கு இந்திரர் வருவாரு. இந்திரன்ட்ட புண்ணியத்தையும் கொடுத்துருவாரு. சொர்க்கமே வேணாம் பரவாயில்ல, எனக்கு புண்ணியம் இருந்தால் தானே சொர்க்கம் கிடைக்கும், நான் புண்ணியத்தை கொடுத்துட்றேன், எனக்கு சொர்க்கமும் வேணாம். ஆனால் நான் கொடுக்குறவன் அப்படிங்கிற தர்மத்தில் நான் ஒரு நாளும் பிறல மாட்டேன். ஸோ எனக்கு தர்மம் தான் அங்கே புருஷார்த்தம், காமம் புருஷார்த்தம் கிடையாது, மோட்சம் புருஷார்த்தம் கிடையாதுன்னு இருந்தவன் நம்ம கர்ணன் அப்படின்னு அண்ணாவே சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா தர்மமே புருஷார்த்தம் இருக்காங்க, அடுத்து அர்த்தமே புருஷார்த்தம்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க. ரொம்ப கீழ்த்தரமானது பொருளை சம்பாரிச்சுட்டு பொருளையே சம்பாதிக்கிறது. தர்மம் பண்ணிக்கிறதுல கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது, தர்மம் பண்ணுறதும் பொருளுக்காக தான். காமத்துல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அந்த பொருளை யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணணும் லைஃபை அப்படிங்கிறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பொருளை சேர்த்து வச்சுக்கணும். ஏராளமான எக்ஸாம்பிள்ஸ் நான் பார்த்துருக்கேன் என்னோட லைஃப்ல, என்னோட ரிலேட்டிவ்ஸ், க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்லேயே பார்த்துருக்கேன். ரொம்ப கன்ஜூஸாக இருந்து பொருளையே பிரதானமாக வச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையும் அண்ணா கிளாஸ்ல கிளியரா சொல்லியிருக்காங்க. எப்படி இந்த 4 புருஷார்த்தங்களும் தனித்தனி புருஷார்த்தங்கள் கிடையாது, மோட்சம் தான் புருஷார்த்தம். அதுக்கு மேல பாருங்க, பக்தி ஆர் பிரேமின்னு ஒன்று இருக்கு, அதுதான் மிக உயர்ந்த புருஷார்த்தம். ஆனா மக்கள் ரொம்ப இக்னரன்ஸ், அறியாமைனால தர்மமே புருஷார்த்தம்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க, அர்த்தமே புருஷார்த்தம்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க, காமம் என்ஜாய் பண்றது மட்டும்தான் புருஷார்த்தம்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க. இது எதுவுமே கரெக்ட் கிடையாது. ப்ரொக்ரெசிவா நாம போகணும். தர்மத்திலிருந்து அர்த்தம், அர்த்தத்திலிருந்து காமம், காமத்திலிருந்து மோட்சம், மோட்சம் அடைஞ்ச பின்னாடி கூட அதுலயும் ஒரு ஹையஸ்ட் ஸ்டேட் வந்து பக்தி அல்லது பிரேமை, அது வரைக்கும் நம்ம போகணும் அப்படிங்கிறது அண்ணா சாலிடா கன்சிஸ்டண்டா சொல்லுவாங்க. இந்த ஸ்லோகமும் அதில் தான் நம்ம கைட் பண்ணுது. தர்மஸ்ய அபவர்க்கஸ்ய, தர்மம் பண்றது லிபரேஷனுக்காக தான், மோட்சத்துக்காக தான். நார்த்தாய் அர்த்தோயோ கல்பதே, பொருள் சம்பாதிக்கிறதுக்காக கிடையாது. அப்படி சம்பாதிச்ச பொருளை தர்மத்துல யூஸ் பண்றதுக்காகவும் கிடையாது. அதுக்காக நீ தர்மம் பண்ணக்கூடாது. அதே சமயத்துல காமோலாபாயி ஸ்மிருதா, இந்த பொருள் காமத்துக்காகவும் கிடையாது, பொருளை யூஸ் பண்ணி லைஃப் என்ஜாய் பண்ணுங்கிறதுக்காகவும் பொருள் கிடையாது அப்படின்னு ரொம்ப அருமையா
நம்மளோட புருஷார்த்தங்களை இந்த ஸ்லோகம் சொல்லுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி டியூட்டியை பண்ணணும், பகவானோட சந்தோஷத்துக்காக பண்ணணும்னு சொன்னாங்க இல்லைங்களா? அதனால இந்த டியூட்டியை பண்ணுங்க, ஆனால் மோட்சத்துக்காக பண்ணுங்க. பொருள் ஈட்டுறதுக்காக பண்ணாதீங்க. ஈட்டின பொருளை வந்து திரும்ப தர்மத்துக்காக யூஸ் பண்ணுறதுக்காகவும் அப்படி பண்ணாதீங்க. ஈட்டின பொருளை காமத்துக்காக என்ஜாய் பண்ணுறதுக்காக பண்ணாதீங்க. எல்லாம் மோட்சத்துக்காக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மோட்சமும் பகவானோட சந்தோஷத்துக்காக தான் அப்படிங்கிறது ரொம்ப ரகசியமான விஷயம். இதுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். நான் அண்ணா என்ன சொல்கிறாங்கன்னு வச்சே சொல்கிறேன். மோக்ஷம் அபவர்க்கம்னாலே ஹரிய அபவர்க்க பிரதோ ஹரின்னு இருக்கு. ஆக்சுவலாக சாஸ்திரத்தில் ஹரிதான் அபவர்க்கத்தையும் கொடுக்குறவர். அப்புறம் அபவர்க்கம்னாலே ஹரின்னு தான் அர்த்தம்ன்ற அளவுக்கு எவிடன்சஸ் நமக்கு இருக்குது. அதை ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கணும்னா, இப்போது இந்த உடம்பை வச்சுக்கிட்டு நமக்கு பகவத் கைங்கரியங்கள் பண்ண முடியறதில்ல பல சமயங்களில். ஏன்னா உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் இளமை நல்லா துள்ளுற இளமையில் இருக்கும் பொழுது சென்ஸ் கிராட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகுது. அதாவது புலன்களை என்ஜாய் பண்ணணும், உலகத்தை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு போய் டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுது. பக்தியை ப்ராப்பராக பண்ண முடியறதில்ல. சரி, கொஞ்சம் வயசான பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக ஞானம் வருது, பக்தி கொஞ்சம் கொஞ்சம் வந்தாலும் அதை நல்லா ஸ்ட்ராங்காக பண்ண முடியறதில்ல. கோயில்களுக்கு போகிறது, திவ்ய தேசங்களுக்கு போகிறது, உட்காந்து நல்லா படிக்கிறதே பல பேருக்கு முடியறதில்ல. இடுப்பு வலி, அந்த வலி, இந்த வலி வந்துடுது. கண்கள் சரியாக வேலை செய்யறதில்ல, காதுகள் சரியாக கேட்கறதில்ல. ஸோ வயசாகும் பொழுது இந்த உடம்பு நமக்கு தொந்தரவு தான் கொடுக்குது, ஹெல்ப் பண்ணுறது இல்லை. ஆனால் இளமை நல்லா இருக்கும் பொழுது டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்குது, என்ஜாய் பண்ணணுங்கிற ஆசையை கொடுத்துருது, என்ஜாய்மெண்ட்டில் போய் வீணாக போகிறோம். ஸோ இந்த உடம்புனால நமக்கு பெரிய பிரயோஜனம் இல்லை. Unless somebody is born in a very cultured family right from beginning, guided nicely, அந்த உடம்பு நமக்கு பிரச்சனை தான் பெரும்பாலான மக்களுக்கு. ஈவன் அவங்களுக்கே வயசான காலத்தில் ஒன்றும் பண்ண முடியறதில்லை. இந்த உடம்பு வச்சுட்டு ஆசை இருக்கும், நிறையா பாராயணம் பண்ணணும்னு ஆசை இருக்கும், நிறையா கீர்த்தனில் குதிக்கணும்னு ஆசை இருக்கும், நிறையா திவ்ய தேசங்களுக்கு போகணும்னு ஆசை இருக்கும், கைங்கரியம் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஒன்றுத்துக்கும் உடம்பு ஹெல்ப் பண்ணாது, மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ என்ன பண்ணணும்னா, மோட்சம், எனக்கு மோட்சத்தை கொடு பெருமாளே, மோட்சத்தை கொடுத்தினா எனக்கு இந்த உடம்பு என்னை விட்டு போயிடும். உடம்பு போச்சுனாலே நான் வந்து என்னோட சூக்ஷ்ம சரீரத்தில் தூய்மையான சூக்ஷ்ம சரீரத்தில் மனம், புத்தி, அகங்காரம் அப்படின்னு இருக்கிற எல்லாமே தூய்மையான மனம், தூய்மையான புத்தி, தூய்மையான அகங்காரம்ங்கிற சூக்ஷ்ம சரீரம் அப்படியே கிளியராக டிவைனாக பியூராக இருக்கும். அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஜென்ம மிருத்யு ஜரா வியாதிங்கிற கஷ்டமே கிடையாது அதில். அப்போ உனக்கு நல்லா நான் சேவை பண்ணலாமே அப்படிங்கிறதுனால எனக்கு மோட்சமும் வேண்டும் அப்படிங்கிற பட்சத்தை அண்ணா எடுத்துகிட்டு பேசுவாங்க. ஸோ மோட்சம்தான் பரமபுருஷார்த்தம்னு தான் பெரும்பாலான வேதாந்திகள் எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் பக்தர்கள் அதையும் தாண்டி எனக்கு மோட்சம் வேணும், மோட்சத்தில் ஜாலியாக இருக்கிறதுக்காக கிடையாது, மோட்சத்தில் இருந்து நான் பகவானுக்கு அன்பு செலுத்துறதுக்காக, அவரோட சேர்ந்து கைங்கரியம் பண்ணி அவர் கொடுக்குற சந்தோஷத்தை நான் அனுபவிக்கிறதுக்காக. எனக்கோட சந்தோஷம் கிடையாது, அவர் எனக்கு சந்தோஷம் கொடுத்து அவர் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுறாரு, நான் அவருக்கு சந்தோஷம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இந்த ஒரு அந்யோன்யமான பிரேமையில் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படிங்கிறது மிக உயர்ந்த ஒரு நிலை. அந்த நிலைக்காக எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு பக்தர்கள் ஆசைப்படுவாங்க. ஆனால் மோட்சம் வேணும்னு ஆசைப்பட மாட்டாங்களாமா. நீ பார்த்து கொடுத்தா கொடு, நீ திரும்ப திரும்ப இங்கேயே பிறந்து திவ்ய தேசங்களுக்கு போகிறது, மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறது, கொஞ்சம் காலம் பூமியில் பூமி மோசமாக போயிட்டு இருக்குது இருன்னு நீ ஆசைப்பட்டா அதுக்கும் நான் ரெடி அப்படிங்கிற அளவுக்கு கம்ப்ளீட்லி செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கிற ஒரு பக்தி பாதை புருஷார்த்தத்திலே மிக உயர்ந்த பாதை அப்படிங்கிறது பெரிய பெரிய ஞானிகளோட கன்க்ளூஷன். சரிங்களா? டைம் 5 மினிட்ஸ் இருக்கு. இது அருமையான ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம். ராதே கிருஷ்ணா, புரியுதா? நான் கொஞ்சம் போர் அடிக்கிறேன்னா? இல்ல, நல்லா புரியுது. இல்ல பிரபு, சந்தோஷம். இது கொஞ்சம் தியரியாகவும் ஃபிலாசபியாக இருக்கிறனால இப்படி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால கொஞ்சம் நம்ம பொறுமையாகவே போகலாம். அடுத்த அருமையான ஸ்லோகம். காமஸ்ய நேந்திரிய பிரீதிஹி லாபோ ஜீவேத யாவத் ஜீவஸ்ய தத்துவ ஜிக்ஞாச நார்த்தோ யஸ்சேஹ கர்மபிஹி. ரொம்ப ஆழமான அற்புதமான ஸ்லோகம். என்ன சொல்ல வராங்கன்னு பார்ட் பை பார்ட் பார்க்கலாம். போன வாட்டி நம்ம பார்த்தோம் தர்மார்த்த காமங்கள்லாம் பார்த்து எதுக்கு யூஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் பார்த்தோம். இங்கே அதுலேயும் ஒரு மெயின் பாயிண்ட்டு, காமஸ்ய ந இந்திரிய பிரீத்திகி. நம்மளுக்கு மனசில் தோன்ற காமங்கள், அதாவது ஆசைகள், புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக இருக்கக்கூடாது. ஆசைகள் இருக்குது, அது தவிர்க்க முடியாது. எந்த பாடி எடுத்தாலும்
அனிமல் பாடி இல்லை அக்வாட்டிக்ஸ் பாடியிலேருந்து எந்த பாடி எடுத்தாலும் சென்சஸை கிராட்டிஃபை பண்ணணும், மனசை கிராட்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருந்தே தீருது. அது சரீர தர்மம், மனோதர்மம், அது இயற்கை இருந்துருது. ஆனால் அதில் இன்டல்ஜ் பண்ணக்கூடாது. புலன்களை திருப்திப்படுத்துறதே வேலையாக வச்சுக்கிட்டு அதை நம்ம பண்ணக்கூடாது. அதுக்காக அந்த ஆசைகள் கிடையாது. ஏன்னா அடுத்த லைன் பாருங்க, லாபோ ஜீவேதையாவத, வாழ்க்கை தற்காலிகமானது. எவ்வளோ நாளைக்கு இந்த என்ஜாய்மெண்ட்? உடம்பு இருக்கிற வரைக்கும் தானே. நம்ம உடம்பு கிடையாது, உடம்பு தாண்டின ஒரு சக்தி இல்லையாச்சு நம்ம. அதனால உனக்கு வர்ற ஆசைகள் எல்லாம் புலன்களை திருப்திப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணாத. ஏன்னா தற்காலிகமான புலன் திருப்தி, வாழ்க்கை தற்காலிகமான வாழ்க்கை, அதில் உன்னை லூஸ் பண்ணிடாத. ராதர் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, ஜீவனோட தத்துவம் வந்து ஜிக்ஞாசம். இந்த லைஃப் ஜீவசியானா 2 அர்த்தம், ஜீவாத்மான அர்த்தம், இல்லைன்னா ஜீவனம்னு அர்த்தம். இங்கே ஜீவனம் ஜீவியத்தன்ங்க ஜீவனம், இந்த லைஃப் லிவிங் சர்வைவல் அப்படின்னு அர்த்தம். அதையே கொண்டு வந்தோன்னா நம்ம சர்வை பண்ணுறதோட நோக்கம் ஜிக்ஞாசா, பகவானை பற்றின என்கொயரிஸ், நமக்கும் பகவானுக்குள்ள கனெக்ஷனை பற்றின என்கொயரிஸ் தான். நம்ம யார், பகவான் யார், என்ன சம்பந்தம், இதுக்காக வந்தோம், எங்கே போக போகிறோம், இது எல்லா விதமான தத்துவ ஆராய்ச்சியும் சொல்லக்கூடாது, தத்துவ கேள்விகள் கேட்டு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த லைஃபு. புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த லைஃப் கிடையாது அப்படிங்கிறது அடுத்த பாயிண்ட், கடைசி பாயிண்ட்டு. நம்மளோட உழைப்புகளை எல்லாம், புலன்களை எல்லாம் எக்காரணம் கொண்டும் வேற எந்த கர்மாலையும் ஈடுபடுத்தக்கூடாது. நார்த்தோ எஸ்சேக கர்மபி, எந்த வேலைகள்லையும் ஈடுபடுத்தக்கூடாது. குறிப்பாக இங்கே சாஸ்திர ரீதியாக சொல்ல போனோம்னா கர்ம காண்டத்தில் வர யாகங்கள் பண்ணி சொர்க்கத்துக்கு போகிறது தான் எல்லா வியாக்கியானங்களும் நான் பார்த்தேன். We should never be involved in doing karmas to go to Swarga and things like that. All our activities, all our karmas should be only for inquiring into the absolute truth. இது ஒரு இன்டர்பிரிட்டேஷன்களா? இன்னொரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்குதுக்கு, அது இந்த ஸ்லைடில் போட்டிருக்கேன். காமசியன இந்திரி பிரீதி, இது காமன் தான். டிசையர் ஷுட் நாட் பி ஃபார் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன், நம்மளோட ஆசைகள் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் இருக்கக்கூடாது. அதில் ஒரு சட்டில் டிஃப்ரென்ஸு. காமத்தை அனுபவிக்கிறங்கிற செயலையும் காமம்னு தான் சொல்லுவோம். காமத்துக்கு 2 அர்த்தம், ஒன்று நவுனார்த்தம் பண்ணலாம், வெர்பார்த்தம் பண்ணலாம். காமத்தை யூஸ் பண்ணி புலன்களை திருப்திப்படுத்துகிற சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன், என்ஜாய்மெண்ட், புலன் இன்பத்தை எதுக்கு யூஸ் பண்ணிக்கணும்னு இங்கே ஒரு கைடன்ஸ் வருது. லாபோ ஜீவேதையாவசக, இருக்கிற காலம் வரையும் ஹெல்த்தியாக இருக்கணும். கீப்பிங் த பாடி அண்ட் சோல் டுகெதர்ங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணுறாங்க கீதா பிரஸ்ல. பிரபாதம் அதே அப்படியே எடுத்துக்கிறார் அந்த ஸ்பிரிட்டை. ஒன்லி ஃபார் செல்ஃப் ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிற வார்த்தை. உடம்ப நல்லா வச்சுக்கணும், ஹெல்த்தியாக வச்சுக்கணும், அதுக்காக தான் நம்ம சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் பண்ணணும். தர்மா விருத்தோ காமோஸ்மி பூதேஷு பரதர்ஷபக, இதான் அந்த ஸ்லோகம். அர்த்தம் என்னன்னா, காமமும் நானே அர்ஜுனா, பரதர்ஷப அர்ஜுனா, தர்மத்துக்கு விருத்தமில்லாத காமமும் நானே அப்படின்னு பகவானே சொல்றாரு. ஸோ காமம் இஸ் அலோடு. லைஃப்ல என்ஜாய் பண்றத பகவான் சாங்ஷன் பண்ணியிருக்காரு. ஆனா என்ன ஒரு விஷயம் வச்சிருக்காருன்னா, தர்மத்துக்கு முரண்படாம நாம காமத்தை அனுபவிச்சா நம்ம மாட்டிக்க மாட்டோம் அந்த காமத்துல. அதுல இருந்து போதும்டா, இது இவ்வளவு நாளைக்கு இந்த காமம் எல்லாம் சலிப்பு தட்டுது, அடுத்ததுக்கு என்ன, அடுத்து பார்க்கலான்னு போற ஒரு மென்டாலிட்டி நமக்கு கிடைக்கும் தர்மத்துப்படி காமத்தை அனுபவிச்சா. அதனாலதான் புருஷார்த்தங்கள் அப்படி அமைக்கப்பட்டுள்ளது. தர்ம அர்த்த காம, அந்த காமத்தை ப்ராப்பரா பண்ணோம்னா போதும் அப்படின்னு நெக்ஸ்ட் ஸ்டெப் மோட்சத்துக்கு போவோம். அதுதான் பகவத்கீதையும் சொல்லுது. தர்மா விருத்தோ காமோஸ்மி பூதேஷு பரதர்ஷப. அதையே தான் இங்கேயும் இன்டர்பிரட் பண்ற மாதிரி தெளிவா இருக்குது. காமசேன இந்திரி பிரீத்தி. ஓகே, டைம் முடிஞ்சு போச்சு. இது ஸ்லோகத்தை முடிச்சிடலாம் குயிக்கா. காமசேன இந்திரி பிரீத்தி லாபோ ஜீவத்தியாத். நாம உடம்ப ஹெல்த்தியா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் என்ஜாய் பண்ணலாம் உடம்ப. இதுக்கு எனக்கு என்னோட ரியலைசேஷன் குயிக்காக சொல்லிடுறேன். நான் ஒரு டைம் கொரோனா அட்டாக் ஆச்சு எனக்கு. அப்போது நாக்கில் டேஸ்ட் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு, ஸ்மெல்லிங் சென்சேஷனும் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. அப்போ இந்த ஸ்லோகத்தை நான் ரியலைஸ் பண்ணேன். உண்மையிலேயே சாப்பாடு கொஞ்சமும் சாப்பிட முடியல, ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருந்தேன். அவங்க ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற சாப்பாடு தான் நான் யூஸ்வலாக வெளியே சாப்பிடவே மாட்டேன், ஆனால் வேறு வழி இல்லாமல் சாப்பிட வேண்டி வந்துச்சு. அந்த சாப்பாடு எல்லாம் சாப்பிட்றாங்க, என்னால் துளி கூட சாப்பிட முடியல. ஏன்னா அதில் ஒரு துளி வாசம் கிடையாது, ஒரு துளி டேஸ்ட் கிடையாது.
அது மாதிரி கொரோனா பண்ணிரும். சுத்தமாக சாப்பிட முடியாமல் நான் சாப்பிடவே இல்லை, உடம்பு ரொம்ப வீணாக போயிடுச்சு, எப்போ என்ன வெளியே விடுவாங்க ஆயிடுச்சு. அப்போ இந்த ஸ்லோகத்தோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சது. நமக்கு காமம் கொடுக்கப்பட்டுள்ளது. காமம்னா என் நாக்கில் டேஸ்ட் என்ஜாய் பண்ணுற டெண்டன்சி கொடுக்கப்பட்டுள்ளது, மூக்கில் ஃப்ராக்ரன்ஸ் என்ஜாய் பண்ணுற டெண்டன்சி கொடுக்கப்பட்டுள்ளது. அது எதுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதுன்னா செல்ஃப் ப்ரிசர்வேஷனுக்காக தான், ஒரு ஹெல்த்தி லைஃப்காக தான், டு கீப் த பாடி அண்ட் சோல் டுகெதர் ஸோ தட் வி கேன் சர்வ் த லார்ட். அதுக்காக தான் கொடுக்கப்பட்டுள்ளது. நமக்கு அந்த சென்சேஷன்ஸ் கொடுக்கப்படலை அப்படின்னா சாப்பிடவே மாட்டோம். நல்லா டேஸ்டியாக இல்லை, எது எடுத்தாலும் வாயில் போட்டால் மண்ணு மாதிரி இருக்குன்னா எப்படி சாப்பிடுவோம்? சாப்பிட மாட்டோம். சாப்பிடலன்னு என்ன ஆகும்? பாடி வீணாக போயிடும். ஸோ பகவான் அந்த டேஸ்ட்டை கொடுத்துருக்காரு டங்கில், அப்புறம் மூக்கில் அந்த ஃப்ராக்ரன்ஸை ஸ்மெல் பண்ண கொடுத்துருக்காரு, அந்த என்ஜாய்மெண்ட் டெண்டன்சி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஒவ்வொரு பாடியில் ஒவ்வொரு பார்ட்லேயும் என்ஜாய்மெண்ட்டுங்கிறது இருக்குது. ஸோ இதில் எதில் எடுத்தாலும் சென்சஸில் ஒரு என்ஜாய்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத ஒவ்வொன்றா கவனிக்க முடிஞ்சது அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு. ஸோ எல்லாமே அவர் கொடுத்தது தான். அவர் கொடுத்துட்டு அவர் சொல்கிறாரு, இதை ஒழுங்காக யூஸ் பண்ணு, மிஸ்யூஸ் பண்ணாத, மிஸ்யூஸ் பண்ணனா மாட்டிக்குவேன், ஒழுங்காக யூஸ் பண்ணனா ப்ராக்ரஸ் ஆக அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் இந்த ஸ்லோகம் இண்டிகேட் பண்ணுது. நம்ம சென்சஸ் எல்லாம் கிராட்டிஃபை பண்ணுறது தர்மத்துக்காக மட்டும் இருக்கணும், ஜஸ்ட் சஃபிஷியன்ட் ஃபார் டூயிங் தர்மா மட்டும் இருக்கணும். அதுக்கு மேலே பண்ணோன்னா நம்ம மாட்டிக்குவோம் அப்படிங்கிற ஒரு இன்டர்பிரிட்டேஷன். செகண்ட் இன்டர்பிரிட்டேஷன் பார்த்தீங்கன்னா ஜீவசிய தத்துவ ஜிக்ஞாசா, அது சேம் தான். லைஃபோட பர்பஸ் தத்துவ ஜிக்ஞாசம்தான், வேற எதுவும் பர்பஸ் கிடையாது. அப்படி ஹெல்த்தி லைஃப் கிடைச்சிருச்சு, நல்லா பாடி நல்லா ஃபிட்டாக இருக்குன்னா அந்த பாடியை யூஸ் பண்ணி வேற கர்மம் பண்ணாத அப்படின்னு இங்கே கொண்டு போகிறாங்க. அந்த பாடி யூஸ் பண்ணி சொர்க்கத்துக்கு போக ட்ரை பண்ணாத, வேற புகழை தேட ட்ரை பண்ணாத, பணத்தை தேட ட்ரை பண்ணாத, என்ன ட்ரை பண்ணணும்னா ஜீவசிய தத்துவ ஜிக்ஞாசா, என்கொயரி இன்டு அப்சல்யூட் பண்ணு. நீ எங்கிருந்து வந்த, எதுக்கு வந்த, நீ யாரு, என்ன போயிட்டு இருக்கு உலகத்தில், இதெல்லாம் எங்கே போகுது எல்லாம் அப்படின்னு என்கொயர் பண்ணு. கடவுள் யாரு அப்படின்னு என்கொயர் பண்ணுப்பா, அதுக்காக தான் இதெல்லாம் அப்படின்னு இங்கே சொல்லப்படுகிறது. மற்ற ஸ்லோகங்கள்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இது ரொம்ப ஆழமான தத்துவங்கள் நிறைந்த சாப்டர், ரொம்ப அருமையான சாப்டர். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்பொழுது கொஷின்ஸ் கேட்கும் பொழுது அவர் மனசுக்குள்ளே இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாம் அவுட்போர் பண்ணுறாரு. அப்படி அவுட்போர் பண்ணும் பொழுது பவர்ஃபுல் தத்துவங்கள் வருது. அதை நம்ம கிரகிச்சிட்டோன்னா நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஃபீலிங்.